அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே ஒரு முஃமினது வாழ்க்கையில் ஈமானிய அறிவும் ஆனந்தமும் அல்லது மகிழ்ச்சியும் என்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமினுக்கும் இந்த தலைப்பு ஒரு பிரதானமானது என்று நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், ஈமான் என்பது நம்ம இறைவனை நம்பி இருப்பது என்பது வெறுமனே நம்பிக்கை சார்ந்தது மாத்திரம் அல்ல, அறிவு சார்ந்ததும் அதில் அதிகமாக இருக்கிறது. இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா இப்படித்தான் நம்ப வேண்டும், இப்படித்தான் இதில் நிகழும், இப்படித்தான் இவைகள் நகர்ந்து செல்லும் என்று சொல்லக்கூடிய அறிவோடு தான் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஈமானில் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாதவர் எப்படி இந்த உலகத்தை பார்ப்பாரோ, இந்த உலகத்துடைய விளக்கங்களை புரிந்து கொள்வாரோ, உலகத்துடைய நிகழ்வுகளை புரிந்து கொள்வாரோ, அப்படி ஒரு முஸ்லிம் பார்க்க முடியாது. ஒரு முஸ்லிமுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் முஸ்லிம் அல்லாதவர் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணம் என்ன செய்யும்? இருந்து கொண்டிருக்கும். ஒரு பூகம்பம் நிகழ்கிறது என்றால் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரருடைய பார்வை அது வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கும். அவர் விஞ்ஞான ரீதியாக அதை அணுகுவார், அதில் பாதிக்கப்பட்ட பாதிப்புகளை பற்றி அணுகுவார், அரசாங்கம் அதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அணுகுவார், அரசாங்கம் எடுக்காத நடவடிக்கைகளை அதில் விமர்சிப்பார். இப்படி ஒரு கோணத்தில் அது இருக்கும். சாதக பாதகங்கள் இருந்து கொண்டிருக்கும். இப்போ ஒரு முஸ்லிமானவர் என்ன செய்யணும் என்று சொன்னால், இப்படித்தான் ஒரு முஸ்லிம் நடக்க வேண்டுமா, அல்லது இதுக்கு மேலாகவும் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு நிலைப்பாடு அதில் இருக்கிறதா என்ற தெளிவான விளக்கம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இது தெரியாததுனால எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இபாதத்துக்கள், திக்ருகள், சுக்ருகள், இவைகளில் நம்ம சரியாக இருக்க வேண்டும், மற்றதெல்லாம் உலக விஷயங்கள், அதில் எல்லாரும் போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும் என்று நினைப்பதின் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே எங்களுக்கு பல விஷயங்களில் விரக்தி ஏற்படுகிறது. மனம் நொந்து போய்விடுகிறோம். அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும், அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், பாதகங்கள், சோதனைகளாக இருந்தாலும் துவண்டு போவதற்கான மிக பிரதானமான காரணமே இதுதான். இந்த ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய ஒரு பார்வை என்பது எல்லா விஷயத்திலும் வித்தியாசமாக இருக்கும். அவன் முதலாவதாகவே ஒரு பூகம்பம் நிகழ்ந்து விட்டால், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இது கோடான கோடி நிகழ்வுகளில் ஒன்று நிகழ்ந்து விட்டால் மற்றவர் எப்படி பார்ப்பாரோ அது எல்லாவற்றை விட அவனுக்கு முதலாவது என்ன வருமெண்டா, இறைவன் இதை நிகழ்த்தி விட்டான், இறைவன் இதை நிகழ்த்தி இருக்கிறான், என்ன காரணமாக இது நிகழ்ந்தது என்று சொல்கிற நேரத்தில் அவனுக்கு முதலாவது விஞ்ஞான விளக்கம் தலையில் வராது. அதுக்குள்ள அந்த விஞ்ஞான ரீதியாக இது எப்படி நிகழ்ந்தது என்பது வராது. ஏனென்றால் அவனது சிந்தனையில் என்ன இருக்குமெண்டா, விஞ்ஞான விளக்க அடிப்படையில் இந்த பூமியுடைய தட்டுக்கள் நகர்வதிலிருந்து என்ன விளக்கம் சொல்லிட்டாலும் அவனுக்கு பின்னால் ஒரு கேள்வி இருக்கும். அந்த மூல காரணம் என்று சொல்லுவானே, அந்த காரணத்தை செஞ்சவன் யாருன்ற ஒரு கேள்வி என்ன செய்யும்? அவன் உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு மூமினுக்கு. அதை செய்தவன் யார்? மழை எப்படி பொழிகிறது என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் கடலுடைய நீர் ஆவியாகி அது மழை மேகமாக கட்டி மழை பொழிகிறது. கடல்ல நீரை ஆவியாக்கினவன் யாருன்ற கேள்வி அவன் உள்ளத்தில் என்ன செய்யும்? இருக்கும். இதுக்கு அது ஏன் ஆவியாகணும் என்ற விளக்கம் அவன் சொல்லுவான். ஆவியாக்குறதுக்குரிய அந்த இடத்தை ஏன் அப்படி என்ற கேள்வி ஒரு முஸ்லீமோட உள்ளத்தில் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் தான் அல்லாஹ் எங்களுக்கு நம்பிக்கையே தந்திருக்கிறான். எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த மூல இடத்துக்கு அவன் என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். இது ஏன்? இந்த இடம் என்ன? இது யாரால? ஏன் என்ற கேள்வியிலிருந்து விஞ்ஞானத்தால கூட என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய அறிவு ரீதியான பதிலை இஸ்லாம் தந்துதான் இருக்கு. உலகத்தை தேடி தேடி ஆராய்ச்சி சென்று கண்டுபிடித்து போய் இறுதியில் உலகம் எப்படி தோன்றிருக்கும் அப்படி என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஹைட்ரோலிக் டொட்டாக இந்த உலகம் கண்ணுக்கு தெரியாத ஒரு டொட்டாக இருந்து பெரிய ஒரு பெருவெடிப்பு கொள்கை என்று ஏற்பட்டு இந்த உலகம் அப்படியே அதை உப்புதன்னு சொல்லுவோமே, அப்படியே ஒரு விரிந்து 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 பெருசாகிடுச்சுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஓகே. அந்த டொட்டு என்ன அப்படி என்ற கேள்வி ஒரு முஸ்லீம்கிட்ட உள்ளத்தில் என்ன செய்யும்? அது ஓகே. அப்படி அந்த மாதிரி நீங்க வகைப்படுத்தக்கூடிய அந்த அம்சம் பிரபஞ்சமே இல்லாத இடத்தில் தோன்றிச்சேன்னு சொல்றாய் தானே, அதுக்கு பின்னால அல்லாஹ் என்ற ஒரு இடத்துக்கு நீ வர வேண்டியிருக்கிறாய் தானே, பதில் சொல்ல முடியாம இருக்காய் தானே. இதுதான் ஒரு முஸ்லிம் விஞ்ஞான ரீதியான விஷயத்துல மட்டுமல்ல,
உலகத்தில் எந்த நிகழ்வுகள் அவனை சூழ நடந்து விட்டாலும் அவனோட உள்ளத்தில் அல்லாஹ் ஏன் இதை நிகழ்த்தினான், ஏன் இறைவன் இதுக்கு சொல்ற விளக்கம் என்ன என்ற ஒரு சிந்தனை அவனோட உள்ளத்தில் என்றைக்கும் கலந்தே இருக்கணும். இது தெரியாததுனால, இதை நம்ம புரியாததுனால பல நேரத்தில் ஈமான் எங்கள்கிட்ட இருக்கும், உறுதி இருக்காது. ஈமான் இருக்கும், நம்ம அல்லாஹ் தான் நம்புறோம், நம்ம அது இருக்கணும், உறுதி இருக்காது. இந்த ரெண்டு நிலையை விளங்கப்படுத்துவதுதான் மிக பிரதானமான இதில் நோக்கம். இந்த ரெண்டாவது நிலையில் தான் அதிகமானவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சரி அல்லாஹ் தாலா இது எதுக்கோ நிகழ்த்தி இருக்கிறான், இது அல்லாஹ் தாலா நம்ம பொறுமையாக இருந்து கொள்வோம், நம்ம இதில் தவக்குலாக இருந்து கொள்வோம், அல்லாஹ் உதவுவான், அல்லாஹ் தாலா நிச்சயமாக கைவிட மாட்டான். இது இந்த ரெண்டாவது விளக்கத்தில் தான் அதிகமான மூமின்கள் இருந்து கண்டிக்கிறாங்க. தங்களோட வாழ்க்கையில் சோதனை ஏற்பட்டாலும் சரி, வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, ஒரு குழந்தை இழப்பு ஏற்பட்டாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, சமூகத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, உலக ரீதியாக முஸ்லிம்களுக்கு கொடூரம் இழப்புகள் நடந்தாலும் சரி, நிறைய பேருடைய பதில்கள் எதுவாக இருக்கும் அப்படி என்று சொன்னால், இது ரெண்டாவது கட்டமான ஈமானிய, அதாவது பொறுத்துக்கொள்வோம், அல்லாஹ் எதுக்கோ இதை செய்கிறான், நம்ம சபரா இருந்து கொள்வோம், அல்லாஹ் மீறி நம்ம எதுவும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, அதாவது வழி இல்லை என்பதற்காக தாங்கிக் கொள்ற விஷயம் மாதிரி தான் பேசுவாங்க. வழி இல்லை அப்படின்றதுக்காக ஒரு பிஸ்னஸ்ல ஒரு லொஸ்ட் வந்துட்டேன்னு வைங்களேன், வந்த உடனேயே முதலாவது உள்ளத்துக்குள்ள அசௌகரியம் தோண்டிடுது, கவலை வந்துடுது, வேதனை வந்துடுது. அதுக்கு பின்னால நம்ம பொறுத்துக்கொள்ளணும், அல்லாஹ் மீது நம்ம கோவிச்சுக்கல இயலாது, அதை வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காது. சரியா, சபரா இருக்கணும், கோவிச்சுக்கிட்டு அது குஃப்ரில் பேத்துரும், அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தையை நம்ம பேசக்கூடாது என்று ஒரு ஆறுதல் அடைகின்ற ஈமானிய நிலையில தான் இருக்கிறாங்களே தவிர, அந்த முதல் கட்டம் இருக்குது. முதல் கட்டம் எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்றது அறிவு எப்படி ஒரு ஈமானிய இன்பத்தை நமக்குள்ள தரும் என்பதற்காக சொல்ல வார, ஒரு முஃமின் அதுல ஆனந்தமா இருப்பான் என்பதற்காக சொல்ல வார. இந்த ரெண்டாவது நிலை பொறுமையால நமக்கு கண்ணீர் வடியலாம், சந்தோஷம் வரலாம், மகிழ்ச்சி வரலாம், அது அல்லாஹ் தவக்குல் அதிகரிக்கலாம். ஆனா அந்த ஆனந்தம் கிடைக்காது. ஒரு சோதனை இருந்துட்டே என் கல்புக்குள்ள ஒரு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம தவக்குள்ள இருக்கிறோம், சபர்ல இருக்கிறோம், பொறுத்துக்கொள்றோம், அல்லாஹ்ட துவா கேட்டுக்கொள்றோம் இருக்கும். அந்த முதல் கட்டம் இருக்காது. குர்ஆனுடைய நடைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நபிமார்களோட இடத்திலிருந்து குர்ஆன் ஈமானை சொல்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஃபர்ஸ்ட் கட்டம் இருக்குதானே, அதுதான் அது அற்புதமாக இருக்கும். அந்த ஒரு நிலை தான் அதாவது ஈமானிய அறிவுன்னு சொல்றது. அந்த அறிவு நம்மகிட்ட ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தான் உங்களுக்கு என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும். அதுல நீங்க பொறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுல நீங்க என்ன, அதாவது பொறுத்துக்கிறது, விட்டு கொடுக்கிறது, மன்னிப்பு, அதெல்லாம் உங்களுக்கு சும்மா வந்துடும். அது ஆறுதலுக்கெல்லாம் வராது, தானாக அந்த வந்துவிடக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க வருவீங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுக்கு வராங்க, ஏன் உம்ராவுக்கு வராங்க, உம்ரா செஞ்சு நன்மைகள்லாம் செஞ்சுட்டு எல்லாரும் திரும்பி போகணும்னு வராங்க. தடுக்கப்படுறாங்க. தடுக்கப்பட்டா சஹாபாக்கள் அந்த அந்த இடம் எல்லா மூமின்களும் சோதிக்கப்படுற இடம் தான். ஆனா ரசூலுல்லாஹ்வோட அறிவு ஒரு படி மேலே, ஈமான்ல ரசூலுல்லாஹ் அறிவு ஒரு படி மேலே இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அஅலம், எனக்குள்ள அறிவு உங்களுக்கு இருந்தா, ரசூலுல்லாஹ்வோட ஈமானிய அறிவு எல்லாரையும் விட அதிகம், எனக்குள்ள அறிவு உங்களுக்கு இருந்தால் லதஹிக்தும் கலீலம் வல பகைத்தும் கதீரா, நீங்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள், கூடுதலாக அழுதிருப்பீர்கள். ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் சென்றவர், அல்லாஹ்வுடைய சன்னிதானங்களை பார்த்தவர், அந்த அறிவு ரசூலுல்லாஹ்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அதனால ரசூலுல்லாஹ்களுக்கு இந்த உலகத்துடைய எந்த ஒரு அம்சமும் மனிதண்ட இயல்பால ஏற்படுற பாதிப்புகளை ஏற்படுத்திச்சே தவிர வேற எதையும் என்ன செய்யல, ஏற்படுத்தல. ரசூலுல்லாஹ்வோட அறிவு அந்த இடத்துல அதிகம். அதனால ரசூல் அந்த இடத்துல நம்ம எங்களுக்கு உதாரணமாக அதை சொல்ல இயலாது. இருந்தாலும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. தடுக்கப்பட்டு திரும்பி போறாங்க. திரும்பி போற நேரத்தில் வண்டியில எல்லாம் ரசூலுல்லாஹ் ஏறின பிறகு வசனம் இறங்குது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபி உமக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்து விட்டோம் அப்படின்ட்டு. நீங்க நினைச்சு பாருங்க, எப்படியா இந்த வருஷம் உம்ரா போயிடணும், எப்படியா போய் கௌபத்துல்லாவை நம்ம தவாப் செஞ்சு அதை பார்த்து வந்துடணும், ஃபெமிலியாக முடிவெடுத்து குடும்பத்துக்கு சொல்லி 34 மெம்பரும் நம்ம போகிறோம்னு முடிவெடுத்து துவா கேட்டு முடிய எல்லாம் க்ளோஸ்ட். கொரோனா என்ன ஏர்போர்ட்டு க்ளோஸ், ஒன்றும் போகலாண்டு வந்த உடனேயே நீங்கள் எப்படி தெரியுமா அதுக்கு வருவீங்க, என்ன செய்ய, என்ன இது என்ன காரணமோ தெரியாது, அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு சோதனையை ஏற்படுத்திட்டான், சபரா இருப்போம், பொறுமையாக இருப்போம் என்று தான் வருவீங்களே தவிர உங்களுக்கு ஒரு அறிவு ஞானம் ஒன்று வருமா, அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான வேலையோட செய்கிறான் அப்படி வருமா, வராது. வரவில்லை என்றால் அதுதான் நம்முடைய ஈமானிய அறிவில் உள்ள அந்த குறைபாடு. எங்களுக்கு அற்புதமான ஒரு வேலையோட அல்லாஹ் செய்கிறா அப்படி என்ற சிந்தனை
சும்மா மயக்கத்தில் வரதில்லை, விளக்கத்தில் வருமாக இருந்தால், சரியான விளக்கத்தில் வருமாக இருந்தால் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அந்த இடத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். எல்லா நேரமும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்க இயலாது, ஆனால் இருக்க முடிஞ்ச இடம்னு அர்த்தம். திரும்பின உடனேயே உமர்லாம் வாராங்க, வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவ ஃபத்ஹுன்னாதா, இது வெற்றியான்னு கேட்டாங்க. இது திரும்பி போகிறது, உம்ராவுக்கு வந்து போர்டரில் இருந்துட்டு திரும்பி போகிறது வெற்றியான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம் இது வெற்றி தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த இடம் இது எதை சொல்லுது? இந்த இடத்துல ரசூலாங்க பொறுக்கலை, ரசூலாங்க அங்கலாய்க்கலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாறலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளாக மன மகிழ்ச்சியோடு திரும்பி போகிறாங்க. ஆனால் அவரோடு இருக்கிற தோழர்கள் அதிகமானவர்கள் கம்மன் கவலையோட வேதனையோட திரும்பி போகிறாங்க. அந்த ரசூலாங்க அந்த இடத்துல எடுத்த இடத்துக்கு நம்மளும் வர முடியாதுதான். ஏன்னா ரசூலாங்கிற அந்த இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது நான் அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம அதை உதாரணமாக எடுக்க முடியாது. ஆனால் ஏன்னா சஹாபாக்களே அந்த இடத்துல அதை அனுசரிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்றைக்கும் குர்ஆனை ஓதாத மாதிரி அந்த இடத்துல எப்படி ஓதுறாங்கன்னா, ஹல்கில் போட்டு இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனாவை இப்படி சர்வசாதாரணமாக ஓதாம அடித்தொண்டையால் ரசூலுல்லாஹ் அதை திருப்பி 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 ஓதுறாங்க. சஹாபாக்கள் ஒன்று கூடிட்டாங்க. அன்றைக்கி ரசூலுல்லாஹ் அந்த ஓதலை கேட்டு ரசூலுல்லாஹ் அவ்வளோ ஆனந்தமாயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அந்த வசனத்தில், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீன். எப்படி அவ்வளவு திட்ட தெளிவான ஒரு தோல்வியில், அவ்வளவு திட்ட தெளிவான ஒரு பலகீனத்தில், அவ்வளோ திட்ட தெளிவான ஒரு வீழ்ச்சியில் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி எங்கிருந்து வந்தது? இந்த இடம் நிச்சயமாக ஒரு ஈமானிய அறிவுன்னு அதுக்கு சொல்றது. அல்லாஹ்வுடைய சுன்னாக்களை, அல்லாஹ்வுடைய நாட்டங்களை, அல்லாஹ் எப்படி ஒரு விஷயத்தை கையாளுவான்ற விளக்கத்தை அதை ஒரு நம்பிக்கையோட ஒத்த அணுகிற நேரத்தில் அந்த அறிவு இருக்கணும். அந்த அறிவோடு அணுகிற நேரத்தில் அதாவது பின்னால் உள்ள 90% தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஆனால் அவங்க நின்றுட்டு இதில் எந்த அளவுக்குன்னா உறுதி உள்ளவர்கள் கூட காணாமல் போவாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு திட்ட தெளிவான வெற்றியை தந்து விட்டோம்னு அல்லாஹ் மக்கா எல்லையிலிருந்து திரும்பி போகிறத சொல்கிறாங்க. உம்ராவுக்கு வந்து ஃப்ளைட்டு கட்டாகி எல்லாம் கட்டாகி ரிட்டர்ன் உங்களை உள்ளுக்க அதாவது என்ன அனுப்ப முடியாது என்று சொன்னால் வேதனையில் தான் திரும்பி போவோம், கவலையில் திரும்பி போவோம், சோதனையில் திரும்பி போவோம், சந்தோஷமாக திரும்பி போவோமா? இவ்வளவு செலவழித்து வந்தவர் இந்த இடத்துலையும் நம்ம தடுக்கப்பட்டு போகிறோமேண்டு அது நம்மட உம்ரா திரும்பி போகிறது அடுத்த ஃப்ளைட்லேயே வந்துடலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போகிறதுன்றது உம்மத்துடைய வெற்றி தோல்வியோட சம்பந்தப்பட்டது, உம்மத்துடைய வெற்றி தோல்வியோடு சம்பந்தப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் காபத்துல்லாவை அப்படியே நெருங்கி வார நேரத்தில், மக்கா வெற்றி நேரத்தில் ஒரு இடத்துல நின்று அப்படியே நிலத்தோடு அப்படி இருந்துருது. வேற பக்கத்துக்கு எடுத்தா ஒட்டகம் போகுது, அந்த இடத்துல போகாமல் நிற்கிது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நம்ம அங்கலாய்க்கணுமா இல்லையா? யானை படையும் இப்படி தான் என்ன செஞ்சது, காபத்துல்லாவுக்கு நெருங்கி வர டைமில் யானை படையும் தடுக்கப்பட்டுச்சு, அடுத்த பக்கம் திரும்பினா திரும்பிச்சு. இப்போ நானும் வார ஏண்ட ஒட்டகம் என்ன செய்யுது அப்படி தடுக்கப்படுது என்று இப்போ நான் ஏதோ குஃபுரில் இருக்கிறேன்னா அதில் இருக்கிறேன்னு ஒரு தடமாத்த வரணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹபஸஹா ஹாபிசுல் ஃபீல், யானை படையை தடுத்தவன் இந்த ஒட்டகத்தையும் தடுத்துட்டான், யானை படையை தடுத்தவன் ஒட்டகத்தையும் தடுத்துட்டான்றாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிற டைம்லேயே அறிவோட விளக்கத்தோட சொல்கிறாங்க, குஃபுருக்காக வேண்டி தடுக்கலை, அங்கே குஃபுருக்காக வேண்டி தடுக்கப்பட்டுச்சு, இது குஃபுருக்காக வேண்டி தடுக்கலை, அல்லாஹ்வுடைய சுன்னா. அது நல்லவன் வந்தாலும் சரி கெட்டவன் வந்தாலும் சரி, காபத்துல்லாவை நெருங்குற டைமில் சிலைகள் இருந்தாலும் சரி, அந்த சிலைகள் அதாவது 360 சிலைகள் இணை வைக்கப்படுகின்ற இடமாக இருந்தாலும் சரி, ஹரத்துக்கே உரிய பாதுகாப்புன்ற விளக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சது, அது இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரே உள்ளுக்கு போகிறனாலும் சரி, அதை ரசூலுல்லாஹ் விளங்கி இருந்ததுனால யானை படையை தடுத்தவன் என்னையும் தடுத்து விட்டான், அந்த ஒட்டகத்தையும் தடுத்துட்டான்றாங்க. யானை படை வந்த நோக்கம் அழிக்க, ரசூலுல்லாஹ் வந்த நோக்கம் உருவாக்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஈமானி ஒரு அறிவுண்டு அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்களுக்கு இருந்திருக்கணும். அந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடிவுக்கு வராங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் வித்தியாசப்படுற இடம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கௌபாவை கண்ணியப்படுத்தும் முகமாக, இந்த கௌபாவை ஹரத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக என்னை எவ்வளவு அவர்கள் இறங்க சொன்னாலும் நான் இறங்க வேண்டாம் ரசூலுல்லாஹ். இதை நான் கௌபத்துல்லாவை கண்ணியப்படுத்தும் முகமாக என்னை எவ்வளவு இறங்க சொன்னாலும் நான் இறங்குவேன், அதை கண்ணியப்படுத்துறதுக்காக. அந்த இடத்துல தான் அவன் முரம்பட்டான் அப்ரஹா. இப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான விஷயம், தோல்விகள் மகிழ்ச்சியாக எப்படி மாற, தோல்வி பொறுக்கலாம், தோல்வியில் சபராய்க்கலாம், தோல்வி மகிழ்ச்சியாக எப்படி மாறுறது? இப்போ இது போன்ற வீழ்ச்சிகள் எப்படி ஒருவருக்கு மகிழ்ச்சியாக மாறுறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதில் சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட கூட்டத்தோடு போகிறாங்க, ஃபக்லி மா அன்த காத், நீ என்ன தீர்ப்பு சொன்னாலும் அந்த தீர்ப்பை சொல்லிக்கொள், இன்னமா தக்லி ஹாதில் ஹயாத்த துன்யா,
டோட்டல் தீர்ப்பு நீ இந்த உலகத்துல தான் என்ன செய்கிறாய் சொல்ல போற என்று சொல்லி வாறுகால் எடு மாறுகை எடு அப்படி என்று சொல்லி சவால் விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அந்த சூனியக்காரர்கள். அவ இப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு கூட்டம், உறுதியான கூட்டம் நமக்கு பின்னால வந்துட்டாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்தது ஈமானிய அறிவு மட்டும்தான், கூட்டத்தை நம்பல. மூசா அலைஹிஸ்ஸலாம் உறுதியான கூட்டம் வந்து அது வரைக்கும் ஈமானோட இருப்பாங்க. உறுதியான கூட்டம் வந்தோடனே ஈமான அப்படியே கூட்டத்துக்கு கொடுத்துருவான். கூட்டத்துக்கு கொடுத்து கூட்டம் போனா ஈமானும் சேர்ந்து என்ன செஞ்சிடும் போயிடும். ஈமானோட இருப்பா. அதான் நம்ம உலகத்துல நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்குது, ஒண்ணும் இல்லாம இருந்திருப்போம், அல்லாட்ட அழுதழுது துவா கேட்டிருப்போம், அல்லாவையே நம்பியிருப்போம், எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ அதை நம்பிப்போம், எதை கிடைச்சதை நம்பிட்டு இருக்கிறேன். அது போனா இல்லையே இல்ல இது எடுத்துடாத, இதை அழிச்சிடாத, இது போனா என்ன வாழ்க்கை இல்லாம போயிடும். ஏற்கனவே நம்பினது யார? அல்லாவை. ஒண்ணுமே இருக்கல. இப்ப எல்லாம் கிடைச்சவரை எதை நம்புறது? அதை. இப்ப அது போனா எதுவுமே இல்லாம போயிடும் மைண்ட் செட்டுக்கு வந்துடுறோமா இல்லையா? இதான் நம்மளோட விளக்கமின்மையிட ஆதாரம். ஏன்னா நமக்கு வந்த ரூட்டு விளங்கல்ல, நம்மளோட உழைப்பால வந்ததுதான் நமக்கு பார்வையே இருக்குது. நம்ம செஞ்ச உழைப்பால தானே நம்ம வந்திருக்கோம். நீ செஞ்ச உழைப்பால வர இயலாதன்றதுக்கு 1000 ஆதாரம் இருக்குது. ஆனா அதை சிந்திக்கிறதுக்குரிய அந்த மனநிலை நம்மகிட்ட என்ன இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் நிற்கிறாரு. அவ்வளவு உறுதியான கூட்டத்தோட போய் நின்று கடலை கண்டோடனே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் என்ன சொன்னாங்க? கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கு, நாங்கள் அகப்பட்டு கொண்டோம். அவங்களோட ஈமானது நிலை அவ்வளவுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தோழர்களாக இருந்தால் நாங்கள் அகப்பட்டுட்டோம், மாட்டிக்கொண்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் லேட் ஆகல பதில்ல. இதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான 2வது கட்டம். அது பதில்ல லேட் ஆகல. லேட் ஆகினா அது சபர் தான். லேட் ஆகினா அது சபர். பதில்ல எப்படி பதில் சொல்றாங்கன்னா கல்லா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னமா யா ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். என்னோடு நீங்க இருக்கிறீங்க, உங்களை வச்சு நான் எப்படியா போயிடுவேன்ல. என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். நிறைய பேருக்கு இது வருது, இந்த அறிவு வருது. எப்போ வருதுன்னா 1 வருஷத்துக்கு போறோம், வீழ்ச்சி அடைஞ்சு நஷ்டப்பட்டு குழந்தைய இழந்து அது நடந்து இது நடந்து அல்லது ஒரு எல்லாம் முடிஞ்சு வளர்ந்த பின்னால நான் வந்து எனக்கு தெளிவான அறிவு இருந்தது அப்படின்றாங்க. இல்லை, நீ இருக்கவே இல்லை. நீ பட்ட வேதனை சபுர் பண்ணது, நீ துடிச்ச துடியெல்லாம் ஆரம்பத்தில் வேற, இப்போ உனக்கு கண்ணீர் வருது இல்லை வத்திட்டு, அதனால அறிவு வந்ததா நீ நினைச்சிக்கல்ற, அப்படித்தானே? அதனால தான் ரசூலுல்லாஹ் அங்கே சொல்றாங்க, அந்த கபருக்கிட்ட ஒரு பெண்மணி இருக்கிறாங்களே, பெண்மணி வந்து என்ன செஞ்சாங்க, அழுதுகிட்டு இருந்தாங்க. அவர் ரசூலுல்லாஹ் பொறுத்துக்கங்க, அழ வேண்டாம் என்னொன்னு அந்த பெண்மணி என்ன சொன்னா, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வந்தா விளங்கன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட தெரியாம சொன்னாங்க. பிறகு ரசூலுல்லாஹ்னு சொல்லப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹ்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னம சபர் இந்த சதுமத்தில் ஊலா, ஃபர்ஸ்ட் கட்டத்தில் பொறுக்கிற பொறுமை தான் பொறுமை. பொறுமை மறுபடி வரும். ஜெயிலுக்குள்ள போட்டுட்டேன்னு வைங்களேன், சிறைச்சாலைக்குள்ள போயிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு பொறுமை வராமலாம் நிற்காது. எப்போ வரும்னா நம்ம வெளியே போறது 2 வருஷம் ஆகுன்னு தெரிஞ்ச பிறகு தான் என்ன செய்யும், பொறுமை வரும். ஏன்னா பொறுத்து தான் ஆகல, அடி வெளியே போகலாது. அதனால ஒரு 6 மாசம் ஒரு 5 மாசம் போற நேரத்தில் பொறுமை எல்லாருக்கும் வரும். அந்த பொறுமை எல்லாம் பொறுமைன்றாங்க ரசூலுல்லாஹ். நீ போற நேரத்துல உனக்கு பொறுமை இருக்கணும், மனசுல உன போற நேரத்தில் உனக்கு தெளிவிக்கணும். இது ஒரு அம்சமே அல்ல. கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை, சிறைச்சாலை எனக்கு மிகவும் விருப்பமானது. யார் சொன்னது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மிம்மா யதுஊனனி இலை, இவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் விருப்பமானது என்றது அறிவு யாருக்கு இருந்துச்சு? நபிமார்கள் சொல்லிடுமா நமக்கு. நம்ம அதாவது ஒரு சோதனையில் அகப்பட போறாங்க, ஆனா எப்படி கிளியர் ஆகிக்கன்னு பாருங்க. நம்ம எங்க போறோம் அல்லாஹ்வுடைய அந்த அந்த அறிவு, அந்த ஈமானிய அறிவுல சிறைச்சாலை அடைப்போம்னு சொல்றாங்க. யா அல்லாஹ் என்னை சிறையிலிருந்து எப்படியா காப்பாத்துறேன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேசல. கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை மிம்மா யதுஊனனி இலை, இவர்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிகவும் சிறந்தது. எவ்வளவு சிறந்தது தெரியுமா அவருக்கு? விடுதலைக்கு கூப்பிட்டாங்களே, வெளியே வர சொல்லி கனவுக்கு விளக்கம் சொல்ல இடத்துல கூப்பிட்டாங்களே, நான் வரமாட்டேன்றார். ஏன்னா அவருக்கு விருப்பமானது அது. முடிவில் அவருக்கு விருப்பம். அவசரமா வெளியே வரல. ரசூலுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஈமான ஒப்பிட்டு என்ன சொன்னாங்க? யூசுப் இருந்த காலம் அளவுக்கு நான் சிறைச்சாலையில் இருந்து என்னை அழைப்பவர் வந்து அழைத்திருந்தா நான் வெளியே போய் நாங்கள் ரசூலுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அறிவுடைய தரத்தை, அந்த ஈமானுடைய தரத்தை விளக்கப்படி சொன்னாங்க. எனவே உள்ளுக்கு நம்ம போன பின்னால் ஒரு பொறுமை என்று வரும். அது கொஞ்சம் காலத்துக்கு பின்னால வரும், இழந்ததுக்கு பின்னால வரும். ஒரு உதாரணமா நமக்கு வந்து ஒரு நோய் சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு இழப்பு சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அது வரட்டும் பார்த்துக்கொள்ளும், அல்லாஹ் எனக்கு உதவுவான் அப்படியே நிற்கிற அறிவு ஈமானி அறிவோடு சம்பந்தப்பட்டது. வந்த பின்னால நல்ல வேலை, நல்ல சான்ஸ், நல்ல வேலை சிந்திச்சேன், நல்ல வேலை யோசிச்சேன்றது அதல்ல. வர முந்தி எனக்கு இந்த தெளிவு இருக்குது. வருவதற்கு முன்னால், நடப்பதற்கு முன்னால், அதாவது இந்த இடத்துல நிகழ்வதற்கு முன்னால் அந்த தெளிவோடு நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த அறிவு இருக்குது, அந்த ஈமானி அறிவு, அது பலமானது. அப்போ அதை நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் பார்க்குறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் பார்க்குறோம். அந்த நம்பிக்கைக்கு தான் அது திறக்குது. இந்த ஈமானி அறிவிட மிக பிரதானம் என்ன? 2வது கட்டமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? அது ஆரம்பத்திலேயே வந்துடும்.
கொஞ்சம் லேட் ஆகி பொறுத்து சோதனைகளை அனுபவிச்சு பிரிஞ்சு அதுக்கெல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் கட்டத்திலேயே நடப்பதற்கு முன்னாலேயே இது விளங்கிவிடும். நடப்பதற்கு முன்னாலே இது விளங்கிடுமா? அப்படி தைமியாட ஒரு பிரபல்யமான கவிதை இந்த சிறைச்சாலையை சொல்லுவாங்க. மா யஸ்னவு அதாஇபி அன ஜன்னதி வ புஸ்தானி ஃபீ சத்ரி. எதிரிகள் என்ன செய்து விடுவார்கள் கேட்கிறாரு. சிறைச்சாலையில் 7 முறைக்கு மேலே போயிட்டு வந்த இப்படி தைமியா சொல்றாரு, என்ன அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? அந்த ஜன்னதி வ புஸ்தானி ஃபீ சத்ரி, எனது சொர்க்கமும் எனது தோட்டமும் எனது உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. என்னை எதுவுமே என்ன செய்ய முடியாது என்றது ஈமானி அறிவோடு சார்ந்த விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விளக்கம் நான் சொல்லக்கூடிய அதாவது இந்த நிறைய பேருடைய நிலையில நீங்க என்ன பார்க்கலாம்னா, எங்களோட பழகக்கூடிய மக்களிடத்துல நீங்க நிறைய என்ன பார்க்கலாம்னா, அறிவு வறுமை ஒன்று இருக்கு. ஈமானிய அறிவில் ஒரு வறுமை ஒன்று இருக்கு. ஆனா ஈமானிய பொறுமை இருக்கும். விளங்குதா? எப்படி ஈமானிய பொறுமை இருக்கும், ஈமானிய அந்த சபரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த சபருள்ள ஈமானிய சபருள்ளவரும் இந்த அறிவு வறுமை உள்ள அறிவுல தெளிவுள்ளவரும் சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிரச்சனை என்ன செய்யுது சம்பந்தம். ஏன்னா அவருக்கு அதுல தெளிவில்லை. இந்த பொறுக்கிறவர் நீங்க பார்க்கலாம் என்னன்னா, முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏதாவது அநியாயங்கள் கஷ்டங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த அறிவின்மை என்றது அந்த இடத்துல ஈமானி ஒரு அறிவின்மை இருக்கிறதுனால கேள்விகள் அவங்களுக்கு என்ன செய்யும்னா அந்த பொறுமையை குறைச்சிக்கிட்டே வரும். அந்த பொறுமை என்ன செய்யும்? குறைத்து கொண்டே வரும். பொறுமை குறைஞ்சிக்கிட்டே வந்து அடுத்து என்ன நடக்கும்? குஃப்ருக்கு போக வாய்ப்பு இருக்கு, இறைவனை நிராகரிக்க வாய்ப்பு இருக்குது, இறைவனை தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ஆரம்பத்தில் பொறுத்தவர் தான், ஆனா அந்த தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய ஒரு ஜிஹாது களத்துல போராட்ட களத்துக்கு வந்த ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அவர் ஷஹீதாகிறாரு, அவர்களை கடுமையாக போராடுறாரு, யுத்தம் செய்யறாரு, அவங்க எல்லாம் சொர்க்கவாதி என்று மக்கள் சொல்லக்கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்ல அவர் நரகவாதி அப்படின்னா. ஏண்டா அவர் போராட்டத்துக்கு வந்தாரு தான், யுத்தம் செய்தாரு தான், அல்லாஹ்வுடைய பாதையில என்ன அதாவது தியாகங்களை செஞ்சாரு தான். ஆனா அவருக்கு அறிவுல தெளிவு என்ன செய்யல இருக்கு, ஏன்னா அவருக்கு அது தெரியும். அதனால பதட்டம் வந்த நேரத்தில் என்ன செஞ்சாரு? அதாவது ஈட்டியை வச்சு அவரே தற்கொலை என்ன செய்தாரு, தன்னை தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்றத பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய மிக பிரதானமான அதாவது ஒரு ஆனந்தம் வருவதற்குரிய மிக பிரதானமான அம்சங்கள் என்னென்னா, நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய நிர்வாகத்தை எப்படி செய்கிறான் என்ற ஈமான் சார்ந்த விளக்கம் ஒவ்வொன்றிலே இருக்க வேண்டும். அந்த ஈமான் சார்ந்த விளக்கம் அல் குர்ஆன்ல தான் இருக்குது, ரசூலுல்லாஹ்வோட சீரால தான் என்ன செய்யுது அது இருக்குது. அந்த ஈமான் சார்ந்த விளக்கம் அறிவு நமக்கு பிறக்கிற நேரத்தில் இந்த உலகத்துடைய எந்த இழப்பும் மனிதன் என்ற அடிப்படையில் வரக்கூடிய சாதாரண கவலைகளாக அது வந்து போகுமே தவிர, உள்ளத்திற்குள்ள உங்கள்கிட்ட மலை போல ஈமான் இருக்கும், மலை போல அறிவு இருக்கும், மலை போன்ற விளக்கம் என்ன செய்யும் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையில் அதுல இருந்தவர் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாரும் முஃமின்களாக இருந்தும் கூட இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம்னாங்க. இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம், இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கான காரணம் மற்றவர்கள் அதை தாங்குகின்ற அளவுக்கான ஒரு அம்சம் இல்லை. அப்போ இது அதாவது ஹுதைபியா விஷயத்தை நபித்தோழர் ஒருவர் சொல்லுகிற நேரத்தில் சொல்றாரு, நீங்க இத்தஹிமு ரஅய்யக்கும், உங்களுடைய சொந்த யூகங்களை நீங்க எப்பயுமே குற்றம் சாட்டிக் கொள்ளுங்கள், அது தவறுன்னு சொல்லிக்கங்க, அந்த விளக்கம் பிழைன்னு சொல்லிக்கங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு. ஏனென்றா ரசூலுல்லாஹ் அல்லாத ஒரு தலைவராக அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில இருந்திருந்தா நம்ம அந்த இடத்துல அதுக்கு மாறித்தான் என்ன செஞ்சிருப்போம், கருத்து சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த நிலைமை சூரத்தே தலைகீழ இருந்துச்சு. அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனான்றா, ஆனா சூரத் என்ன செய்யுது, படுதோல்வியா இருந்துச்சு, திரும்பி போற தோல்வியா இருந்துச்சு, அவங்களுக்கு வெற்றி மாதிரி இருந்துச்சு, அவர்களுக்கு வெற்றி மாதிரி இருந்தது. அப்படி ஒரு இடத்துல நம்ம ரசூலுல்லாஹ்களை பின்பற்றணும்னு நின்றதுனால தான் நம்ம என்ன செஞ்சோம், அந்த இடத்துல உறுதியாக நின்றோம் என்று சொல்லி ஜமல் சிஃபின் யுத்த விஷயத்தை கம்பேர் பண்ணி என்ன செய்யறாங்க சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது இருக்குமாக இருந்தா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு அறிவு வளருமாக இருந்தா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்மளை சூழ நடக்கக்கூடிய சோகங்கள், சோதனைகள், கவலைகள், வேதனைகள்ல ஏன் ஒரு சின்ன அதாவது இது பல விஷயங்கள் சொல்லலாம், இதுல ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். ஏன் அந்த ஈமானிய அறிவு நம்மகிட்ட செல்வாக்கு செலுத்தாம இருக்குது என்றா, நான் சொன்ன மாதிரி குர்ஆனுடைய அந்த விளக்கமும் சீராவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போக்கை பற்றிய அந்த ஆழமான பதிவின்மை தான் என்பதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது எல்லாரும் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்காதாண்டு. எல்லாரும் என்ன அங்கே குர்ஆன்ல படிக்கிறோம், நபிமார்களுக்கு நடந்தன்னு படிக்கிறோம், நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு நடந்தன்னு வேறு அக்கீதால என்ன செய்கிறோம், இப்போ இந்த ஜுரேஜுக்கு நடந்தன்னு சொல்கிறோம், அதுக்கு போல் எனக்கு கௌஃபாசிலுக்கு நடந்து இப்படி ஒவ்வொன்று சொல்கிறோம். அப்போ நம்மளோட வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் என்னது நடக்காதா அப்படி என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம
அதிகமானவங்க இருப்போம். அது எதன் காரணமாக நம்ம அப்படி இருந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த அதாவது ஈமானிய அறிவில் உள்ள வறுமை தான். அதனால தான் ஒரு அற்புதங்களை நம்ம என்ன செய்கிறோம், நம்மளோட வாழ்க்கையில் நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். உண்மையான ஒரு அறிவு உள்ளவர், உண்மையான மார்க்க விளக்கம் உள்ளவர், அவர் எதை எதிர்பார்த்திருப்பார் தெரியுமா? அப்படி ஒன்று நடக்காமல் இருக்கணும்னு எதிர்பார்த்துருப்பார் தன் வாழ்க்கையில். அற்புதங்களை என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு உண்மையான மூமியோட எதிர்பார்ப்பாங்க. சோதனையை நான் சந்திக்கிறேன், சோதனையை நான் ஃபேஸ் பண்ணுறேன், அதில் நான் பொறுத்துக்கொள்கிறேன். நான் எந்த ஒரு டைரக்டான ஒரு அற்புதத்தை நான் அடைய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. காரணம் அது என்னை ஃபித்னாவாக்கிடும், என்ன செஞ்சிடும், இன்னொருத்தருக்கு ஃபித்னாவாக ஆக்கிடும், மாற்றிவிடும் என்பதனால தான் நினைக்கணும். ஆனால் அது நினைக்காதனால நம்மகிட்ட என்ன பழக்கம் இருக்கேன்னா, யாராவது ஒருத்தர் துவா கேட்டுருவார், அந்த துவா அவருக்கு கபூலாகிடும். ஏன்னா அவர் வாழ்க்கையில் அது நடக்கும். அவர் என்ன செய்வார்டா, அந்த கபூலாகின விஷயத்தை ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு தெரிவார். நீங்கள் பாருங்க, அற்புதம் நடந்தது, அற்புதம் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு எது இருக்காதே, நான் இப்படி ஒரு துவா கேட்டேன் கபூல் ஆகிட்டு, நீங்களும் கேளுங்க அப்படின்னு. சரியா, நாம் இப்படி துவா கேட்டேன் கபூல். இது எப்போ சொல்லலாம்? ஒரு மனிதர் சோதனை அளிக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்கிறாரு, வேதனை அளிக்கிறாரு, அவருக்கு ஆறுதலுக்கு இது உதாரணமாக நீங்கள் என்ன செய்யலாம். நான் இப்படி ஒரு சோதனை அனுபவித்தேன், அப்போ நான் துவா கேட்டு நீங்கள் என்ன செய்ய, நீங்களும் கேளுங்கன்னு சொல்லலாம். இது அப்படி இல்லை. அவர் அந்த ரம்மியத்திலே ரசனையில தான் தெரியுறது. வணங்கிட்டா இப்படி ஒன்று கபூலாகிட்டே அப்படின்னு அதை உலகம் ஃபுல்லாக என்ன பரத்தி சொன்னவர்கிட்டே 10ஆம் முறை சொல்கிறோம். நீங்கள் அந்த துவா விஷயம் தானே அவர் என்ன முந்தி சொல்கிற அளவுக்கு வெறுத்து போய்த்துறான். ஃபித்னா, இதுதான் ஃபித்னா. அதாவது ஒரு அற்புதம் நமக்கு நடக்குமாக இருந்தால் இமாம்கள்லேருந்து நல்ல மக்கள்லேருந்து என்ன விரும்பினாங்கன்னா மறைச்சிக்கிறது. ஏன்னா அது சோதனையாக மாறிடும், நமக்கும் சோதனையாக மாறிடும், அவருக்கும் சோதனையாக மாறிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காட்டிய அந்த அற்புதத்தால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள் எடுத்துக்க என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் வச்சாங்க. அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை ஆக்கினான். தஜ்ஜால கடவுள் ஏன் சொல்ல பார்த்தாங்க, மக்கள் சொல்ல அதான் முயற்சி எடுப்பாங்க. ஏன் அவன் காட்டுற அந்த அற்புதத்தால் மக்கள் அந்த ஃபித்னாக்குள்ளாகி கடவுள் இடத்துக்கு வர பார்ப்பாங்க. ஏதாவது சின்ன அற்புதம் காட்டினா கபரை கட்டிடுவாங்க. ஏதாவது சின்ன ஒரு அற்புதம் காட்டு நடந்ததுன்னு சொன்னால் கபரை கட்டிடுவான். அப்போ ஒரு முஸ்லீம் தன்னை ஃபித்னாக்குள்ளாக்கி கொண்ட இடத்துக்கு விரும்ப மாட்டான். அப்படி ஒன்று நிகழாமலே இருக்கட்டும் தான் விரும்புவான். ஆனால் இவர் ஈமான் அடையாளமாகவே என்ன எதிர்பார்த்து வச்சுக்கார் தெரியுமா, கராமத்து நடக்கணும்னு தான். பாருங்க, அறிவுள்ள குறைபாட்டை கராமத்து நடந்தாத்தான் நான் அல்லாஹ்விடத்தால் என்ன மிகவும் விரும்பப்பட்ட வேண்டி நினைக்கிற இடத்துக்கு வராங்க. அற்புதங்கள் நடந்த நபிமார்கள்லையே சின்ன 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 அற்புதங்களோட பெரும் அற்புதங்கள் நடந்த நபிமார்கள் மிக குறைவானவர் யாரு, ரசூலுல்லாஹ். ஏன்னா மற்றவர்களுக்கு கண் முன்னால பலவிதமான அதாவது திகைக்கக்கூடிய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்களுக்கு சின்ன சின்ன அற்புதங்களை கொடுத்தான். அற்புதம்ன்றது பெரியதுதான், ஆனால் அற்புதங்களோடு கம்பேர் பண்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வே சொல்றான், நான் அற்புதங்களை அனுப்பாமல் இருக்க எம்மை தடுத்ததெல்லாம் இல்லான் கதபபிகள் அவ்வளும், ஆரம்பமானவர்கள் அதை நிராகரித்தது தான் என்றான். இது நம்ம சோதனைக்குள்ளாக்குற விஷயம். ஆனால் நம்ம ஈமானுக்கு அடையாளமாகவே நிறைய பேர் என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா கராமத். நம்மளுக்கும் இந்த ஜுரைஜ் மாதிரி ஒரு கராமத் நடந்தா, கவுப்பாசியல் மாதிரி ஒரு கராமத் நடந்தா, அப்போ நம்மளும் அந்த அவுலியா லிஸ்ட்ல வந்துருவோன்னு விளங்கி வச்சுக்கிறோம்டா நம்முடைய ஈமானிய அறிவுட நிலைமையை நினைச்சு பார்க்க போகும். இது நமக்கு நேரடியாக நடக்காம இருக்கிறது தான் விளங்கணும். அல்லாஹு தஆலா எத்தனை முறை அந்த தடியை மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட என்னது உங்களோட வலதுல இருக்கிறது என்னன்னு கேட்டு, அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டு ஏற்கனவே அற்புதத்தை செஞ்சு காட்டினான்லாம். அந்த தடியோட தான் கடலுக்கு முன்னாலே நின்றார், அந்த தடியோட தான் பிறவனுக்கு முன்னாலே நின்றாரு. ஏற்கனவே யூஸ் ஆயிடுச்சுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டார். அதை ஏற்கனவே இது அற்புதம் ஆயிடுச்சு தானே, நமக்கு அப்படி ஒரு தடி இருந்தா அந்த தடி அதுக்கப்புறம் விட்டுருவோமா, நினைச்சு அப்படி நடந்துட்டேன்னு வைங்களேன், அந்த தடியை நம்ம விட மாட்டோம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அந்த தடி கையில் இருந்தும் கூட, கடலுக்கு முன்னால் இருந்தும் கூட அவர் அதை நம்பல. நமக்கு ஒரு தடவை நடந்து அதை நம்பிடுவோம். நம்மளோட இதோட கராமத் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான், எத்தனை முறை சான்ஸ் கிடைக்குமோ தெரியாது, அதுக்கு என்ன செஞ்சிருவோம், நம்ம போயிடுவோம். இதுதான் நம்மளுடைய அந்த அறிவுடைய ஒரு நிலைமை, அதாக தான் இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு விஷயம். அதாவது ஈமானிய அறிவுள்ள குறைபாடுகளுக்கான நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றதுக்காக சொல்றேன். ஒரு முஃமின் தன்னையும் அற்புதம் காட்டி ஃபித்னாக்குள்ளாக்கி கொள்ள மாட்டான், தானும் இன்னொருத்தருக்கு ஃபித்னாவாகிற அளவுக்கு அற்புதங்களை அதாவது நடக்கணும்னு எதிர்பார்க்கவும் மாட்டான். அது அவனோட விருப்பமாகவே இருக்கும். அறிந்து கொண்டா தூரமாகத்தான் நினைப்பான். அறிந்து கொண்ட மக்கள் அறிஞ்சிட்டாலே தூரமாகத்தான் நினைப்பான். இது இல்லாததுனால இல்லாத அற்புதங்களை நடந்ததா காட்டி தெரியறத ஈமான நினைச்சிட்டு இருக்கான். நடக்காதெல்லாம் எனக்கு துவா கேட்டு எனக்கு எப்பயும் ஒரு விஷயம் நடக்கிறது 1 மாதத்துக்கு முந்தைய கனவுல விளங்கிடுவேன்றான். ஸோ உதாரணமாக ஒருத்தருக்கு அப்படி கனவுல விளங்குறதுன்னு வைங்களேன், ஒருத்தருக்கு அப்படி எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னால் விளங்குதுன்னு வைங்க கனவுல. அப்படி விளங்கின மனிதன் எப்படி நடக்கணும், அடுத்தவன்ட்ட இதை சொல்லி தெரியக்கூடாது, அடுத்தவன்ட்ட அதை சொல்லி தெரியக்கூடாது. ஏதோ நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதம் நடத்துகிறாப்போ நினைக்கணும். இவராகவே சொல்லி சொல்லி திரியிறான்னா உனக்கு நடக்கிறது அற்புதம் அல்ல,
உண்ட அழிவுக்கான என்ன அடையாளம். அல்லாஹ் உன்னை இதை வச்சு தான் என்ன செய்ய போறான், அழிக்க போறான். அப்படி அற்புதம் கொடுத்ததால நீ உயர்ந்தவன்டா, தஜ்ஜால் தான் ஆக உயர்ந்தவன். தஜ்ஜால் தான் ஆக உயர்ந்தவன், தஜ்ஜால் தான். அவ்வளவு அற்புதங்கள் அவன் செய்ய போறான். நீ இது ஒரு அற்புதத்தை நினைக்கிறேன்னா நீ இப்ப சோதிக்கப்பட போற நினைக்க. நீ இப்படி சொன்னா ஒரு ஈமான் உள்ளவன், அறிவுள்ளவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க. அறிவில்லாத மக்கள் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் கனவு நடந்துச்சா? இப்போ புதுசாக பலஸ்தீன் பிரச்சனை போயிட்டு உங்களுக்கு ஏதாவது 6 மாதத்துக்கு முந்தைய கனவுகள் வந்து பட்டுதான்னு கேட்க ஆரம்பிச்சு. இப்போ கடைசியில் வேறு நிலைமைக்காக 2 மாதத்துல இப்போ கனவு நீ பொய் தான் சொல்லணும். ஏன்னா அந்த எல்லா கனவும் வராது, தொடர்ந்து பொய் சொல்ல வேண்டிய நிலைமை, தன்னையை தானே ஃபித்னாக்கி கொள்ளாக்கக்கூடிய நிலைமை. இதெல்லாம் ஒரு அதாவது தவறான எடுகோள்கள், தங்களை அற்புதமாக நினைக்கக்கூடிய அம்சம். இது ஒரு அம்சம். இன்னொன்று, ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையிலும் அவன் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பினா அல்லாஹ் அவனை சூழ பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பான். நான் நம்ம சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் அல்ல, அன்றாட வாழ்க்கை அவன் அல்லாஹ் தஆலா அற்புதமாக பாதுகாத்துக்கின்றிருப்பான். ஆனால் அற்புதத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தாமல் இருப்பான். உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுன்றது நமக்கு தெரியாமலே இருக்கும். தெரிஞ்சாதான் அற்புதம்ன்றது அல்ல. ஒரு ஈமானுடைய வாழ்க்கையை அற்புதம் தான். அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது என்று சொல்லாங்க. அது அஜீப். எல்லாரும் கவலைப்படுற இடத்துல அவன் கவலைப்பட மாட்டான். எல்லாரும் கவலைப்படாத ஒரு விஷயத்தை அவன் கவலைப்பட்டுக்கின்றிருப்பான். ஈமான் சம்பந்தப்பட்டதுனால அவன் கவலைப்பட்டுக்கின்றிருப்பான். எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற இடத்துல அவனுக்கு மகிழ்ச்சி வராது. எல்லாரும் மகிழ்ச்சி அடையாத ஒரு இடத்துல அவன் மகிழ்ச்சி அடைந்துட்டு இருப்பான். எல்லாரும் இருளண்டுவாங்க, அவன் ஒளி எண்டுவான். எல்லாரும் ஒளி எண்டுவாங்க, அவன் இருளண்டுவான். என்ன அவனுக்குள்ள விளக்கம் அறிவோடு சார்ந்தது. நான் சொல்லல சூஃபி ஞானம்னு சொல்லல, குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் உருவான அந்த அறிவு சார்ந்த விஷயம். அவன்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை தனியாக இருக்கும். இதை புரிஞ்சு கொள்ளாததனால நம்மளை சூழ நம்ம என்ன நினைக்கிறோம்டா அற்புதங்கள் நடந்து நினைக்கிறோம். வாழ்க்கையில ஒவ்வொரு முஃமினுக்கு, ஈமான் உள்ள ஒவ்வொரு முஃமினுக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். நம்ம அன்றாடம் ஓதக்கூடிய சூரா கஹ்ஃப், அந்த கஹ்ஃப் வாசிகளுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அற்புதம் நடந்தது தெரியுமா? தெரியாது. நமக்கு தான் தெரியும், சரியா? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மன்னரை, அதாவது ஹக்க சொன்னோம், ஏகத்துவத்தை சொன்னோம், மன்னர் எதிர்த்தாரு, அதனால என்ன அவங்க என்ன, அதாவது ஓடி போய் ஒளிஞ்சாரு. எங்க ஒளிஞ்சாரு? குகைக்குள்ள ஒளிஞ்சாங்க. அதோட தூங்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்ற என்ன செஞ்சோம் அவங்களுக்கு, அவங்க நாங்கள் பாதுகாத்தோம், எப்படி பாதுகாத்தோம், எவ்வளோ காலம் பாதுகாத்தோம், என்ன செஞ்சோம், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? நம்ம குர்ஆனை படிக்கிற எங்களுக்கு தெரியும். இப்போ அவங்களோட வாழ்க்கையில் 300 வருஷமா அற்புதம் நடந்துட்டீங்க. நீங்கள் போய் அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட தோற்றங்களை பார்த்து நீங்கள் பயந்து ஓடி இருப்பீர்கள். யாருமே உள்ள வராத அமைப்பில் அல்லாஹ் தஆலா அந்த வேலையை செஞ்சிருந்தான். ஆனால் அவங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. 300 வருஷமா தூங்கிக்கிட்டிருக்கிறாங்க, தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அவங்க நினைச்சதெல்லாம் எழுமின உடனே என்ன நினைச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கி போகும்போது தான் அவங்க நினைச்சாங்க. அவங்களுக்கு அது தெரியாது. அந்த சூரியனை கூட அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அன்றாடம் அவர்களுக்கு சூரிய ஒளி படணும் அப்படி என்பதற்காக அதை அல்லாஹ் தஆலா அந்த குகையுடைய அமைப்பில் அது எப்படி வந்ததுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இவ்வளவு செஞ்சு அவங்களுக்கு என்ன நடப்பண்ட, என்ன நிகழ்ந்தது, எது நிகழ்ந்ததுன்னு எதுவுமே என்ன தெரியாது. அதனால வெளியே வராங்க, சாப்பாடு நல்ல சாப்பாடா வாங்கிட்டு வருவோட்டு போறாங்க. போற நேரத்தில் அவங்க அடையாளம் கண்ட உடனே கூட அவங்க என்ன நினைச்சாங்க, மன்னர்களுடைய நபர்களுக்கு தெரியப்படுத்த போறாங்கன்னு தான் அவங்க நினைச்சது. அவர்களுக்கு இந்த அற்புதம் எல்லாம் தெரியாது. ஆனா அவங்களோட வாழ்க்கையில் அற்புதம் என்ன செஞ்சது, நடந்தது. எந்த அளவுக்கு அற்புதம் நடந்ததுன்னா இன்னொரு சமுதாயத்துக்கெல்லாம் அதை ஓதுகின்ற குர்ஆனாக இறக்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதத்தை என்ன செஞ்சான், நிகழ்த்தி வச்சான். ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையில் இப்படி 1000 அற்புதங்கள் என்ன செய்யும், நடந்து கொண்டிருக்கும். தப்பி கிடைச்சவைகள் தான் நமக்கு தெரியும், அற்புதமாக கிடைச்சவைகள் தெரியும். ஆனா நம்மளை தவறி போன அற்புதமாக ஆபத்துகள் தவறி போயிருக்கும், அது நமக்கு தெரியாது. ஏன்னா தவறி போனது நமக்கு தெரியாது. தவறி போனதை பாதுகாத்தது அல்லாஹ் தான். நமக்கு கண் முன்னால ஒரு விஷயம் நடக்காம இருந்தது நமக்கு தெரியும். ஒரு ஆக்சிடென்ட், ரோட்ல இறங்குறோம், திடீர்னு திரும்பி பார்க்குறோம், ஒரு வண்டி, அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது கண் முன்னால கண்டது. இது மாதிரி அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இந்த தப்பின 1000 சம்பவங்கள் என்ன செய்யும், நடக்கு. அது அல்லாஹ் சொன்னா தான் என்னது நமக்கு தெரியும். இது போல உங்களை அல்லாஹ் தஆலா நஷ்டப்படுத்துகிற நேரத்தில், உங்களை அல்லாஹ் தஆலா கஷ்டப்படுத்துகிற நேரத்தில், உங்களை அல்லாஹ் தஆலா வீழ்ச்சி அடைய செய்ய வைக்கிற நேரத்தில், ஒன்றிலிருந்து எடுக்கிற நேரத்தில், ஒன்றிலிருந்து பறிக்கிற நேரத்தில், ஒன்றை அல்லாஹ் தஆலா திறக்க வைக்கிற நேரத்தில், அதன் சூழ ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி கண்டிக்கிறான்னு ஒரு மூமினுக்கு தெரியாது. தெரிஞ்சிட்டான்னு வைங்களேன், ஏண்ட ஈமானுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி மட்டும்தான் உண்டு, ஏண்ட ஈமானுக்கு உயர்வு மட்டும்தான் உண்டு என்ற ஆழமான நம்பிக்கை ஒன்று இருந்தா அந்த முஃமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னா, நஷ்டம் என்று வார டைம்ல கூட இதுல என்ன ஒரு அற்புதம் நடக்க போதோன்னு இருக்கும்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சப்ஜெக்ட்ல அமைச்சர் ஆகிறதுக்கு தான் கிணத்துல உழுவுறன்னு நினைக்கலாமா? அமைச்சர் ஆகிறதுக்கு தான் கிணத்துல உழுவுறான்னு நினைக்கலாம். அமைச்சர் ஆகிறதுக்கு தான் சிறைச்சாலை போறேன்னு நினைக்கலாது. அமைச்சர் ஆகிறதுக்கு தான் அவதூறு குற்றச்சாட்டு இல்லைடா. ஒரு பொருளாதார அமைச்சர் வீட்டில் இருக்கிறோம். அமைச்சராக என்ன வழி? பொருளாதார அமைச்சர் மௌத்தாகி நம்ம அந்த இடத்துக்கு வரதானே வழி. அந்த வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு போறதா வழி? அது அல்லாஹ்வுடைய அமைப்பு. இன்னல்லாஹ் லத்தீஃப். லத்தீஃப் என்றா என்ன? அல்லாஹு தஆலா தன்னுடைய வேலைகளை நுட்பமாக செய்கிறவர். அந்த லிங்க் நமக்கே விளங்காது. அந்த லுத்துஃப்னு சொல்றது அந்த லிங்க் மனிதனுக்கு விளங்கவே விளங்காது. அது ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ் காலிபுன் அலா அம்ரிஹி. அல்லாஹ் தனது காரியங்களை மிகைக்கக்கூடியவன். அப்படின்னா தனது காரியங்கள் தனது காரியத்தில் மிகைத்தவன். அப்படின்னா என்னன்னா, மனிதர்கள் எதிரான வேலையை செஞ்சுட்டிருப்பாங்க. ஒருத்தனுக்கு எதிரான வேலையை அல்லாஹ் தஆலா அந்த எதிரான வேலையை வச்சுத்தான் தன்னை காரியத்தை அடைவான். அந்த எதிரான வேலையை வச்சு தான் தன்னை காரியத்தை அடைவான். அப்போ அதாவது அவர்கள் வயம் குருன வயம் குருல்லா, அவர்களும் சதி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சதி செய்கிறார். அல்லாஹு கைருல் மாக்கிரின். சதி என்று வந்தா அல்லாஹ் தஆலா மிகவும் என்ன அதுல சிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை நமக்கு நடத்தி வைக்கிறன்றது அது அற்புதமான முறையில் என்ன நிகழும் என்றதுக்கு எத்தனையோ படிப்பினைகளை நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த படிப்பினைகளை விளங்கினால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். இப்போ நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அரண்மனையில் இருக்கக்குள்ள ஃபிரௌனுக்கு எதிராக இருக்கலே, அரண்மனையில் சுதந்திரமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வளர்ப்பு பிள்ளை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த அரண்மனையில் எங்க பொருளாதார அமைச்சர் வீட்டில் அங்க என்ன வளர்ப்பு பிள்ளை. அவன் அத்தகைதகு வளதா அங்க அவங்களா தான் சொல்லப்பட்டுச்சு, இங்கே அவர் தான் சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருந்த ஆக்கள் தான் ஒருத்தர் சிறைச்சாலை, ஒருத்தர் ஊரை விட்டு என்ன போற நேரத்தில் நினைச்சு பாருங்க. எங்கட ஈமானி அறிவோட நம்ம அரண்மனையில் இருந்து நல்ல ஒரு துவா கேட்டு சிறப்பாக அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்ச பிறகு யாரெல்லாம் இந்த காப்பாத்திரன்னு துவா கேட்ட பிறகு ஊரை விட்டு ஓடிக்கண்டிக்கணும். எங்களோட மனசு அந்த ஊரை விட்டு ஓடக்குள்ளெல்லாம் என்ன ஓடு, என்ன பாவத்தை செஞ்சோமோ, இந்த ஊர்ல இது என்ன நம்ம வெளியாகிறோம், எங்களோட துவா கபூல் ஆயிச்சா இல்லை, ஒரு விளக்கம் இல்லாமலேயே போய் கண்டிப்போம். அங்கே போய் 10 வருஷம் வேலை என்ன, நம்ம 10 வருஷத்துல ஈமான் தகர்ந்து அப்படியே தூளாகி வேற மனநிலைக்கு போய்ப்போம். நான் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் ஈமான்ல இருந்தவன் தான். இந்த 10 வருஷத்துக்குள்ள சரியா 10 வருஷத்துல ஈமான் காணாம போய்க்கும். அங்க போய் உட்கார்ந்து அங்க நின்று என்ன வேலையை எதுக்கு திருமணம் அப்படி இருந்தா அவனுக்கு நான் என்ன திருமணம் முடிச்சு தருவேன். 10 வருஷம் வேலை செஞ்சான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பணி என்று நினைச்சுக்கிட்டு பார்த்தீங்கடா, அவரோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்தீங்கடா, அவர் அந்த பக்கம் போட்டு ஒரு துளி கவலைப்பட்ட மாதிரி ஒன்றுமே இல்லை. ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எந்த கைரை இறக்கி வைத்தாலும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்கிற இதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பிரார்த்திக்கிற நேரத்தில் ஃபகீர் என்ற வார்த்தைக்கு 100% தகுதியாயிருந்தார். 100% அவர் ஃபகீர் தான். இது துவா நம்மளும் கேட்குறோம். ஆனால் முக்காவாசி பணக்காரன் அந்த டைமில் நம்ம அதை கேட்குற சந்தர்ப்பத்தில் முக்காவாசி பணக்காரன், 50% பணக்காரன், 25% பணக்காரன், 10% பணக்காரன், எல்லா தேவைகளும் இருக்குது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துற ஃபீலிங்கில் கேட்குறது ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். தாராளமாக அந்த துவாவை நம்ம கேட்கலாம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானுடைய அறிவிலிருந்து தான் நம்ம கேட்குறோமான்னு பார்த்தா இல்லை. ஏண்டா நம்ம இருக்கிற அந்த 75% இல்லைன்னு நினச்சிக்கிட்டு கேட்குறோம். 50% தந்திக்கிறானே அது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த துவாவே கேட்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உண்மையில இல்லை, நமக்கு இல்லைன்ற நினைப்பு. நமக்கு எல்லாம் இருக்குது, இருந்து கொண்டே அந்த 75% இல்லைன்ற உணர்வில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துவாவுக்கு மிகவும் நான் தகுதியானவன். ஊடு இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ உள்ள தொழில சிலரையே குறைச்சிட்டான். அப்போ ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் அப்படின்ற அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நம்பிக்கை மாதிரி பதில் உனக்கே வருதில்லை தெரியுமா? நீ கிடைச்சதையே இல்லைன்னு சொல்றார். 50% அல்லாஹ் தந்து உனக்கு அந்தஸ்தை தந்து பணத்தை தந்து பொருளாதாரத்தை தந்து உனக்கு எங்கேயோ வச்சுக்கிறான். எதையோ ஒரு இடத்துல இறுகிட்டாய். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த இடத்தை கொண்டு நீ கேட்கிறாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற சந்தர்ப்பம் நம்ம கேட்கிறோம். தாராளமா ஒரு முஃமின் கேட்க வேண்டிய துவா அது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஃபகீர் அப்படி என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா மக்களுக்கு யூஸ் பண்றான ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா பணக்காரன், நீங்கள் ஃபகீர்கள் என்று அந்த இடத்துல ட்ரெஸ்லேருந்து உசுர்லேருந்து காலத்திலேருந்து நீங்க ஃபகீர் இடத்துக்கு தான் அல்லாஹ் சொல்ல வரான். அந்துமுல் ஃபுகரா என்று சொல்ற நேரம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்ல வரல. உனக்கு தந்த உயிர்ல இருந்து, உனக்கு தந்த ஹயாத் வாழ்க்கையிலிருந்து, உனக்குள்ள ஆரோக்கியத்திலிருந்து, ஆடையிலிருந்து எல்லாமே நீ ஃபகீர் தான். அந்த ஃபகீர் இடத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாரு? ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். எந்த கைர் கிடைச்சாலும் நான் ஃபகீரா இருக்கிறேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. அப்போ எங்கள்கிட்ட அதே பிரார்த்தனையை கேட்கிறோம். ஆனா இல்ம் இல்லை. அதுல நான் அப்படி கேட்கிற சந்தர்ப்பத்தில் எனக்கு எவ்வளவோ அல்லாஹ் தந்திருக்கிறான்,
தந்து வந்த ஒரு சோதனையில நான் கேட்கிறேன். இந்த சோதனைக்குரிய வார்த்தைக்கு அது பொருந்தி போதே தவிர 100% நான் என்ன செய்யல, பொருந்தல. யாழ் எனக்கு நிறைய தந்திருக்கிறேன், எனக்கு என்ன செய்யற, நிறைய தந்திருக்கிறாய். அதாவது நம்ம எப்படி துவா அல்லாஹும்மன் தரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக், அதுல என்ன துவா கேட்கிறோம், நீ எனக்கு செய்த எல்லா நிஅமத்துக்களையும் நான் ஒத்துக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், பொருந்திக் கொள்கிறேன். நிறைய நியமத்தை நீ தந்திக்கிறாய். அதுக்கு பின்னாலதான் அடுத்த பகுதியை நம்ம சொல்றோம். நான் பாவம் செஞ்சதுக்கு நியமத்து இல்லாதது காரணம் இல்ல, நியமத்தை வச்சுக்கிட்டு தான் பாவமே என்ன செஞ்சேன், செய்தேன் என்கின்ற அடிப்படையில் சொல்றோம். நியமத்து இல்ல ஒருத்தனுக்கு, எதுவுமே இல்லை, அவ ஒரு நிர்பந்தத்துல மாட்டி கண்டிக்கிறான்றது வேற. அப்படி இல்லை, எல்லாம் தந்து செய்யறோன்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த அந்த ஒரு அறிவோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க நிக்கிறாரு. 10 வருட காலத்துக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வராரு. அல்லாஹ் தஆலா எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அங்கலாய்ப்பு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறானா? ஆனா ஒரு சின்ன அங்கலாய்ப்பை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அறிவு இல்லாதனால இல்ல, உணர்வுடைய அதிகத்தின் காரணமாக செஞ்சதை அல்லாஹ் எப்படி கடுமையா தண்டிச்சான். உணர்வுடைய ஒரு அறிவின்மை இல்லை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. என்ன அதாவது ஈமானிய அறிவு என்பது நபிமார்களுக்குள்ள அதே அறிவுல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஆனா ஒரு உணர்வு மிகைத்தல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரு தவறு அல்லாஹ் தஆலா அதை எப்படி கண்டிச்சான், அதை எப்படி தண்டித்தான். அப்போ எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த அந்த அறிவுடைய ஈமானிய அறிவுடைய அந்த புரிதல், அந்த விளக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்குமாக இருந்தா, அற்புதங்கள் நம்மளே சூழ நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அவன் புரிஞ்சிட்டான்டா, நஷ்டம் அவனுக்கு நஷ்டமாவே தெரியாது. நஷ்டமாக தெரியுன்றது இயற்கையுடைய நிலைமையில தெரியும், ஒரு மனிதனுடைய இயல்பான நிலையில தெரியுமே தவிர அதை எடுத்து தலையில சுமந்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு வராது. நீங்க ஒரு பதவியில் நிக்கிறீங்க, ஒரு பதவி அல்லாஹ் தஆலா தூக்கிட்டான்னு வைங்களேன், நீங்க அப்படி காய்ச்சல் பிடிச்சி ஹாஸ்பிட்டல்லாம் நிற்க மாட்டீங்க. சிலருக்கு பதவி எடுத்து விட்டான்னு வைங்களேன், ஒரு மாசமா நபிமார்கள்ட்ட வரலாறா ஆதாரமா எடுப்பாரு. விளங்கிட்டா, சுபஹானல்லாஹ், நபிமார்கள் எவ்வளவு சபர் செஞ்சாங்க, நம்ம அந்த இடத்துக்கு வரது வாய்ப்பு. நீ நபிமார்கள் லிஸ்ட்ல இல்லை. விளங்கிட்டா, அந்த உதாரணத்துக்கு நீ பதவி போன உடனே கவலையே வர்ற, நீ பதவி போன உடனே நீ படுற கவலையை பார்த்தா ஈமான் போன அளவுக்கு நீ பரிதாபப்படுற. உனக்கு பதவி போன செகண்டே நீ என்ன செஞ்சிருக்கணும், உன் உள்ளம் நிம்மதி அடைஞ்சிருக்கணும். அதை பத்தி ஒரு அதாவது ஒரு இழந்ததுன்ற ஒரு ஃபீலிங்கை உனக்கு என்ன செஞ்சிருக்க கூடாது. உன்னை மார்க் அறிவில், உன் விளக்கத்தில், உன் ஈமான்ல அது ஒரு சப்ஜெக்டாகவே உனக்கு விளங்கக்கூடாது. அதுதான் உன்னுடைய ஒரு ஆழமான அறிவுக்குரிய விளக்கம். சபர் செய்யலாம், அது 2வது கட்டம். இல்லை அது உனக்கு கவலை வந்து, வேதனை வந்து, அழுது நொந்து நூலாகி அதுக்கப்புறம் நீ சபர் செய்யறன்னா அது பிழை அல்ல. ஆனால் அது 2வது கட்டத்தில் வைக்கிறேன். நீ வந்து மற்றவர்களுக்கு எப்படி இந்த அறிவை கொடுப்பாய், எப்படி இந்த ஈமானை வந்து பகிர முடியும், உனக்கு எப்படி ஈமானியை இதை ஷேர் பண்ண உனக்கு முடியும். இந்த உலகத்தில் உள்ள இழப்புக்கள் எல்லாம் நீ அப்படி அந்த இடத்துக்கு நீ வாராய். ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியாமத், மிகப்பெரிய அற்புதங்கள்ல உண்டு என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா இந்த அறிவை தீர்க்க விடுவதில்லை ஒரு முஃமின்ட்ட. ஏண்டா இல்மு குறவு, மனிதர்களுடைய இல்ம் என்ன, இது ஒரு 3வது கட்டம். இறுதியாக அல்லாஹ் தஆலா இல்மை தீர்க்க விடுவதில்லை. என்ன காரணம்டா, வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்பது கொஞ்சம் தான். அந்த இல்மு, ஈமானிய இல்மு சோதனை அல்லாஹ் டபுள் ட்ரிபிளா கொடுத்தான்னு வைங்களேன். இல்மு உள்ளவன் இல்மு ஒரு அவன் உறுதியா நிற்பான். ஆனா இல்மு கலங்கி போய் அது அப்படியே போற இடத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் விடுவதில்லை. ரஹ்மா, கருணையின் காரணமாக, அந்த இரக்கத்தின் காரணமாக. இப்ப அது பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். அதுக்கு அந்த ஒரு இடம் வார நேரத்தில் அவன் துவா கேட்டுட்டான்டா, அல்லாஹ் தஆலா அவன் பொறுமையோட எல்லை அவன் அடைஞ்சிட்டான், அந்த இல்மில் அவன் பொறுமையோட எல்லை அடைஞ்சிட்டான் என்றதுக்காக குஃப்ர்ல போயிடக்கூடாது, தவறி போய்விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் காப்பாத்திடுறான். அவனை என்ன செஞ்சிடறான், காப்பாத்திடுறான். நம்ம ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை, அதே போல என்ன இன்னும் பலருடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்க்கிறோம். அந்த கடைசி நேர பிரார்த்தனைகளை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரியான நினைப்பு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது அடையும் வரைக்கும் அந்த துவாவை கேட்கல. அவர் என்ன பொறுமை, அல்லாஹ் தஆலா எனக்கு குழந்தையை தரல, பொறுமைன்ட்டார், சபர். அவருக்கு அறிவு இருக்குது. அந்த கைருல் வாரிசின், வாரிதுகள்ல சிறந்தவன் யாரு, அல்லாஹ். அந்த கைருல் வாரிதுனா வாரிதுகளில் மிக சிறந்தவன் யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். என்ற சொத்து என்ற சுகமெல்லாம் சொந்தக்காரனா போற உலகத்துல எல்லாருக்கும் வாரிசு யாரு, அல்லாஹ் தான். முழு உலகம் அழிகிற டைம்ல டோட்டல் சொத்து யார கையில, அல்லாஹ்வோட கையில. அந்த கைருல் வாரிசு. அப்போ அதை புரிஞ்சிருந்தார், கேட்கல. ஆனா வயது அடைகிற டைம்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு இடத்துல கண்டு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அந்த பருவம் அல்லாத பருவ காலத்துடைய பழங்கள் எல்லாம் பார்க்கிறாரு. பார்த்துட்டு சீசன்ல இல்லாத பழமெல்லாம் அண்ணாலக்கி ஹாதா, எப்படி உங்களுக்கு இது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு என்ன செய்யுது வருதுன்னொடனே அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சபர் சோதிக்கப்படுது. அது இல்மு கலந்த சபர். அந்த சபர் சோதிக்கப்பட்டு ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, அங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார், யா அல்லாஹ்
எனக்கு குழந்தையே தான். ரப்பிலா ததர்னி ஃபர்தம் அன்த கைருல் வாரிதீன். துவா கேட்டார். துவா கேட்ட உடனே கேட்குற அந்த வயசுல தான் கேட்டாரதுக்கு என்ன ஆதாரம்? என்ன முடியெல்லாம் நிறச்சி போயிட்டு, என்ன மனைவி குழந்தை பெற முடியாமல் இருக்கிறா, எனக்கு குழந்தை. ஏன்னா இங்கே சீசன் இல்லாத பழமெல்லாம் என்ன செய்யுது, இங்கே இருக்குது. அப்போ அல்லாஹு தாலா அதெல்லாம் செய்யக்கூடியவன். அந்த நான் அதில் சக்காவத்தா என்றைக்குமே இருந்ததில்லை. யாரெல்லாம் தாண்டு கேட்டோம். அல்லாஹு தாலா ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்கள் பதில் சொன்னோம் என்றான். பழகிட்டா. அப்போ அந்த அந்த அதாவது அந்த நபிமார்களுடைய பட்டியல், அவங்களோட துவாக்கள், கடைசி நிமிடத்தில் நடந்த துவாக்கள் எல்லாம் என்ன அதில் சொல்லப்படுறது நீங்கள் பார்க்கலாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஃபஸ்தஜப்னா லஹு, நான் பதில் சொன்னோம். ஆனால் அந்த ஒவ்வொரு பதிலை நீங்கள் பார்க்கலாம். அவங்க துவா கேட்குற டைமில் அந்த இல்மு எவ்வளவு கலந்திருக்கேன்னு பார்க்கலாம். அவங்களோட ஒவ்வொரு துவாலையும் அந்த இல்மு ஒரு கலந்த வார்த்தைகளாகவே இருக்கும். நபிமார்களோட துவாக்களை நீங்கள் பாருங்கள், அந்த ஈமானிய இல்மு ஒன்று இருக்கும். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து வெளியே வந்து அமைச்சராகிட்டார். ஆனால் எப்படி பதில் சொன்னார்? என்னை சிறையிலிருந்து வெளியெடுப்பதன் மூலம் எனக்கு உபகாரம் செய்த அல்லாவுக்கு எல்லா புகழும். சிறைக்குள்ளே போட்டது யாரப்ப? அல்லாவுடைய கதிர் தானே. ஆனால் அதை சொல்லலை. கிணத்துல போட்டது அதை சொல்லலை. என்னை சிறையிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் உபகாரம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாரு? அதாவது எனக்கு உண்ண தருகின்றவன் அவன், குடிக்க தருகின்றவன் அவன், நான் நோய்வாய்ப்பட்டால் என்னை குணப்படுத்துகின்றவன். அப்போ எனக்கு நோயை தருகின்றவன் அவன் சொன்னானா? சொல்லலை. என்ன காரணம்டா, அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்துகின்ற எந்த பலகீனத்திலையும் ஒரு ஹிக்மத் இருக்கும். அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்துகின்ற எந்த நஷ்டத்திலையும் ஒரு ஹிக்மத் இருக்கும். எனவே அதை நான் அல்லாஹ் பக்கம் எனக்கு இயலாது. வஷர்ரு லைஸ இலைக், அந்த கெடுதி உன் பக்கம் அல்ல, அது எனக்கு நீ செய்கிற நலவு, எனக்கு செய்கிற உபகாரம். நான் இப்படி செஞ்சதுனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். நான் அமைச்சராக நிற்கிறேன்னா நான் கிணத்துல விழுந்தது தான் காரணம். நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக அந்த இடத்துல விழுந்து நிற்கிறேன். நீ எனக்கு செய்த ஏதோ பலகீனங்கள் என்னை நிரப்புறதுக்காக நீ செய்த காரணம். எனவே அந்த வார்த்தை, அந்த அந்த துவாக்கள், அந்த இல்ம நம்ம என்ன செய்யறோம் பார்க்கலாம், தஅத்து. ஆனால் எங்கள்கிட்ட அந்த இல்மு இல்லை, அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தின அந்த ஈமானிய இல்மு இல்லாதனால சர்வசாதாரணமாக பேச்சுக்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தாலா வந்து ஏதோ என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான். மறுமையில் தான் நமக்கு எல்லா ஹைரையும் எல்லாம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நீ இப்போ ஹைராவே இல்லை, பெரிய நோயாளி, நீ பெரிய நஷ்டத்தில் இருக்கிறாய், உலக மகா இழப்புல நீ இருந்துட்டு இருக்கிறாய். அந்த மாதிரி தான் பேச்சே இருக்கு. சாதாரணமாக இப்போ ஒரு 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 குடும்பங்களில் அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், உதவி என்கின்ற ஒரு பகுதி வரும் அப்படின்றதுக்காக வேண்டி பலகீனம் என்ற பகுதி அப்படியே திறந்து காட்டிடுது. விளங்கிட்டா? திறந்து வச்சிருது. என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு சும்மா கேட்டு இங்கே எப்படி இருக்கிறீங்க நீங்கள் இதை கேட்குறீங்களே. நாடே அல்லோல கல்லோல பட்டிக்கு, நாடு நல்லா தானே இருக்குது சரியா, ஆனால் நாடே அல்லோல கல்லோல பட்டிக்குன்னு அவனுடைய பலகீனம் என்னென்னா, இவர் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்துட்டாரு, இதை விடக்கூடாது என்ற அடிப்படையிலே பேச்சிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கியாக வச்சுக்கிறான் என்று சொல்லி பார்த்து ரப்பிட வழிதான் வழி என்று விளங்குற ஒரு மூமினால் அந்த வார்த்தை வரும். பதவிகளில் வரும், இழப்புகளில் வரும், நஷ்டங்களில் வரும், நோய்களில் வரும், எல்லா இடத்துலையும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த இல்ம், அந்த ஈமானோட ரிலேட்டட் ஆகிடும். அது இல்லாமல் ஈமான் எங்கள்கிட்ட இருக்குது, அந்த இல்மு இல்லைன்னு வைங்க, சபரா இருப்போம், பொறுமையான இருப்போம், ஆனால் வேதனையில் இருப்போம். உள்ளம் வந்து ஒரு ஒரு கொந்தளிப்பில் இருந்துட்டீங்க, புரிதல் இல்லாமல் இருக்கும். அந்த இல்மு அந்த ஈமானோட சேர்ந்து சேருவீங்களே, முழுமையான நபிமார்கள்ட்ட அளவுக்கு சேர முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு சேருதோ உங்களுக்கு உள்ளம் வந்து ஒரு ஒளியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒளியோடையும் ஒரு வெளிச்சத்தோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் அது இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்ற எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அனைவருக்கும் இந்த சிந்தனையும் இந்த உணர்வையும் இந்த ஆழமான பதியும் அல்லாஹு தஆலா தந்தருள் பாலிப்பானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.